வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. கடந்த காலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்பதே பரம ரகசியமாக இருக்கும். தமிழ் தேசியம் பற்றி பேசுவதை தவிர மக்களுக்கு பயனுள்ள காரியங்களை செய்தார்களா என்பது வெளியே தெரிய வந்ததில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ராமநாதன் அர்ஜுனா தமது கடமைகளை செய்ய தொடங்கியுள்ளார். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மாங்குளம் வைத்தியசாலைகளில் ஆளணி பற்றாக்குறை காணப்படுவது சம்பந்தமாக சுகாதார அமைச்சில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சில வேலை திட்டங்களை செய்ய தொடங்கியுள்ளார். அது பற்றி அவர் குறிப்பிட்ட போது, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மாங்குளம் ஆகிய வைத்தியசாலைகளை சுகாதார அமைச்சுடன் கதைத்து மூன்றினையும் ஒரு வைத்தியசாலையைப் போல ஒருங்கிணைக்கும் செயற்பாட்டினை முன்மொழிந்துள்ளோம். அதாவது 3 வைத்தியசாலைகளும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மாங்குளம் ஆகிய இடங்களிலேயே இயங்கும். ஆனால் 3 வைத்தியசாலைகளுக்கும் பொதுவாக சத்திர சிகிச்சைகள் ஒரு வைத்தியசாலையில் நடக்கும். அதுபோல ஒவ்வொரு சிறப்பு செயற்பாடும் ஒவ்வொரு வைத்தியசாலையில் இருக்கும். அப்படி செய்யும் போது ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து நோயாளர்களுக்கு தரமான மருத்துவ சேவையை கொடுக்க முடியும். வைத்தியர்களும் இந்த மாதிரியான நல்ல விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பான கலந்துரையாடல்களை சுகாதார அமைச்சுடன் கதைத்து முன்னெடுக்க தயாராக இருக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள் நேரடியாக சுகாதாரத்துறைக்கு சென்று அமைச்சர்களை தொடர்பு கொண்டு கதைக்கும் அளவுக்கு உங்கள் தமிழ் தேசியம் கதைக்கும் எம்பிமார்களால் முடியும் என்றால் செய்து காட்டுங்கள். உங்களில் ஒருவனாக என்னை நினைத்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது பிரச்சனைகளை கூறலாம் என்று கூறியுள்ளார். நான் தொடர்ந்து மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்வேன் என நம்பிக்கை இருந்தால் எனக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஒரு விஷயம் உண்மைதான். தற்போது வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து பாருங்கள். இவர்களில் எத்தனை பேருக்கு கொழும்பில் உள்ள ஒரு அமைச்சுக்கு நேரில் சென்று பேசி காரியங்களை முடிக்கும் அளவுக்கு ஆளுமையும் மொழி அறிவும் உள்ளது என்று யோசித்து பாருங்கள். மேடையில் தமிழில் தேசியம் பேசும் ஆட்களில் எத்தனை பேரால் ஒரு அமைச்சுக்கு சென்று அமைச்சரையோ அமைச்சின் செயலாளரையோ சந்தித்து பிரச்சனையை எடுத்து சொல்லி தீர்வு காண முடியும்? சட்டிகள் இருந்தால்தானே அகப்பையில் வரும். இதனால் அவர்கள் எதுவும் செய்வதில்லை. கேட்டால் தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறது என்பார்கள். வடக்கு தேய்வதற்கு காரணம் அந்த தமிழ் அரசியல்வாதிகள் தான். ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் பற்றி பகிரங்கமாக பேசியதால் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அரசியலுக்கு வந்தார். இவரது வழியில் இப்போது வேறு சிலரும் ஊழல்களை பகிரங்கப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். அந்த விதத்தில் மற்றொரு தமிழ் தேசியவாதி நாடாளுமன்ற உறுப்பினர் செய்த ஊழல்கள் என்று சில விஷயங்கள் வெளியாகியுள்ளன. அவர் கிழக்கிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியர். ஈழமக்கள் ஜனநாயக முன்னணி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனிசில் ராஜ்குமார் ஒரு செய்தியாளர் மாநாடு வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தொடர்பான சில ஆவணங்களை காட்சிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் தகவல் அறியும் சட்டத்தின்படி இந்த ஆவணங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மட்டக்களப்பில் அபிவிருத்திக்காக 25/7/2024 நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு விசேட நிதியாக 400 மில்லியன் ரூபாவும் வரவு செலவு திட்டத்தில் 5 கோடி ரூபாய் பணமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து 5 மில்லியன் ரூபாய் கல்லாற்றில் கூட்டுறவு சங்க கட்டிடம் நிர்மாணிக்க ஒதுக்கப்பட்டு கட்டிடம் நிறைவடைந்ததாக பணம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கட்டிடமே கட்டி முடிக்கப்படவில்லை என்று தற்போதைய கட்டிடத்தின் புகைப்படங்களை செய்தியாளர் மாநாட்டில் காட்சிப்படுத்திய ஆண்டனிசில் ராஜ்குமார் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளது என்று குற்றம் சுமத்தினார். இது தொடர்பாக தேர்தல் திணைக்கள லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக முன்னணி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனிசில் ராஜ்குமார் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஈழமக்கள் ஜனநாயக முன்னணி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இந்த நிதி தேர்தலுக்கு அண்டிய காலத்திலும் அதன் பின்னரும் கட்டம் கட்டமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதி களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்ட தொகை 10 கோடியே 6 லட்சம் ரூபாய். வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பிரதேசங்களுக்கு 10 கோடி 20,20,000 ரூபாய். மட்டக்களப்பு தொகுதிக்கு 4 கோடியே 44 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
பட்டிருப்பு தொகுதியை முன்னிலைப்படுத்தி அனைத்து இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை விளையாட்டு மைதானங்கள், மயானங்கள் மற்றும் பொது அமைப்புகளுக்கு பெறுமதி தொகையான நிதி வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும். அடிப்படை வசதி இல்லாத மக்கள் அதிகமாக இருக்கின்றனர். இவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு நவம்பர் மாதம் 1ஆம் திகதி முதல் கட்டமாக நிதியை ஒரு ஆலயத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டமாக நிதி டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தேர்தல் பிரச்சார நடவடிக்கை இடம்பெற்ற காலத்திலேயே இவ்வாறான பெருந்தொகையான நிதி ஆலயங்கள், விளையாட்டு மைதானங்களுக்கும் வழிபாட்டு இதனூடாக விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு, ஒரு தேவாலயத்திற்கு பூஜைக்கு சென்றிருந்தேன். அங்கு பங்கு தந்தை அறிவித்த போது இந்த ஆலய மதிலை உடைத்து கட்டும் திருப்பணிக்காக 10 லட்சம் ரூபாய் சாணக்கியனால் வழங்கப்பட்டுள்ளது என ஒளிபெருக்கியில் அறிவித்தார். அந்த பங்கு தந்தை போன்று எல்லா ஆலய குருக்கள், விளையாட்டு கழக தலைவர்கள் மற்றும் நிதி வழங்கப்பட்ட அமைப்புகள் விளம்பரம் செய்தனர். எனவே எதிர்வரும் காலங்களில் அபிவிருத்தி திட்டம் நடைபெறும் போது அபிவிருத்தி குழு தலைவரூடாக அரசாங்க அதிபரின் மேற்பார்வையின் கீழ் நிதி ஒதுக்கீட்டு வழங்கப்பட்டால் இது பாகுபாடு இன்றி சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படும். இதேவேளை கல்லாற்றில் கூட்டுறவு சங்கம் கட்டிடம் கட்டுவதற்காக 5 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு அந்த கட்டிடம் நிறைவு பெற்றதாக தகவல் அறியும் சட்டத்தினூடாக காட்டப்படுகின்றது. ஆனால் இன்று அந்த கூட்டுறவின் கட்டிடத்தின் நிலை இவ்வாறு இருக்கின்றது. தற்பொழுதுதான் கட்டிடத்திற்கு மேல்தளத்திற்கு கான்கிரீட் இட்டுள்ளனர். இந்த கட்டிடத்தை யார் சென்று பார்வையிட்டு இது முடிவுற்றதாக இதற்கான பணம் வழங்கப்பட்டது? எனவே இந்த மோசடி தொடர்பாக துரித விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்ற பல ஊழல்கள் நடைபெற்றுள்ளதாக அதிகளவான தகவல்கள் கிடைத்துள்ளன. எனவே இது தொடர்பான பூரண விசாரணையை மேற்கொண்டு அதில் யார் தவறு இழைத்துள்ளார்கள் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். இது மக்களுடைய வரிப்பணம். இந்த வரிப்பணத்தில் ஊழல்கள் செய்வதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு ஒதுக்கப்படும் நிதியை ஒன்றில் செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புகிறார்கள், அல்லது மக்களின் அடிப்படை வசதிகளை நிவர்த்தி செய்யாமல் ஆலயங்களுக்கு மதில் கட்டுகிறார்கள். அர்ஜுனா எம்பி பற்ற வைத்த தீ இப்போது வேறு இடங்களிலும் எரிய தொடங்குகிறது.